வாங்கிட்டியா? இந்த வந்திருக்கிற பிள்ளை எங்கதான் வச்சிருக்காங்கன்னு தெரியல. உள்ளார இந்த வந்திருக்கிற மட்டும் எங்களுக்கு செட் ஆகி போயிடுச்சுன்னா உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிருக்கிறாங்க. இப்பதான் கூத்து விட்டுருக்காங்க. ஆனா உனக்கு இத்தனை இன்னைக்கு கூத்து விட்டுறதால உனக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். என்ன மாதிரி இந்த ஊருக்குள்ள யாருமே உனக்கு வேண்டுதல் வச்சிருக்க மாட்டாங்க. அன்பா வா வா சீக்கிரமா வா. பாரு கட்சி சாமி கும்பிடு. நீ என்ன கும்பிடு? பிச்சை எடுக்க சொன்னேன். சாமி கும்பிடு. நான் சொல்ற மாதிரி சொல்லு. அம்மா சாமி பாமா தாயே வெத்தலகாரி. அம்மா தாயே வெத்தலகாரி. பத்திரகாளின்னு சொல்லு. அம்மா பத்திரகாளி அம்மா. அம்மா பத்திரகாளி அம்மா. அம்மா அம்மா நானு ஊருக்குள்ள பிச்சைக்கு வர ஆயா. அம்மா நானு ஊருக்குள்ள நீ அப்படி கை நீட்டி பேசிட்டா. நீ என்ன சொன்னா? அப்படி இல்லையண்ணா. தாத்தா நான் தாத்தா. அம்மா அம்மா இந்த வந்திருக்கிற பிள்ளை எனக்கு செட் ஆகி போயிருச்சுனா. செட் ஆகி போச்சுனா சார் உனக்கா? அண்ணனுக்கு சொல்லு. அண்ணனுக்கு சொல்லு. அண்ணனுக்கு செட் ஆகி போயிருச்சுனா விடியறதுக்குள்ள தலையோட தண்ணி ஊத்திக்கிட்டு கொட்டை போட்டுக்கிட்டு சொல்லுப்பா. என்ன சொல்லல? தலையோட தண்ணி ஊத்திக்கிட்டு கோயில் சன்னிதானத்துக்கு வந்து என்ன வந்து அப்படி எங்க பொட்டிக்காரர் மத்தாளக்காரர் கொள்ளக்காரர் சாடாக்காரரு ஒரு நிமிஷம் வேண்டுதல் வச்சா வேணும் வையா. சரி எங்க பொட்டிக்காரரு மத்தாளக்காரரு கொள்ளக்காரரு 3 பேர்த்தையும் வெட்டி உடுக்கு படி போடுறேன் சாமி. எப்படி எப்படின்னா எப்படி நல்லா வேண்டுதல அவன் வருவா மொத்தம் வாங்கிட்டு போ. வேண்டுதலை வைக்க தெரியலடா. உனக்கு வேண்டுதலை வைக்க தெரியல. நான் சொல்ற மாதிரி வைக்கணும். அம்மா தாயே காளி அம்மா. அம்மா தாயே காளி அம்மா. அம்மா தாயே காளி அம்மா வந்திருக்கிற பிள்ளை எனக்கு செட் ஆயிருச்சுன்னா உனக்கு செட் ஆயிருச்சுன்னா விடிய கூத்தாடிட்டு இடிஞ்சு சம்பளத்தை வாங்கி ஆமா என் பாக்கெட்ல வச்சுட்டு ஆமா நான் பத்திரமா வச்சிருப்பேன். சரி என் பாக்கெட்ல வச்சுட்டு அடிக்காத 3 குடம் தண்ணியை ஊத்திக்கிட்டு 3 குடம் தண்ணியை ஊத்திக்கிட்டு இதுக்கு குளிப்பாட்டுறதுக்கா கோயிலுக்கு வர சுத்தமா போடுங்க. ஆமா கோயிலுக்கு வந்து ஐயோ கோயிலுக்கு வந்து 3 குடம் தண்ணி ஊத்திக்கிட்டு சன்னிதானத்துக்கு வந்து கோயில் முன்னாடி திருநீர் வச்சிருப்பாங்க. அதை எடுத்து பட்டப்பட்டையா போட்டுக்கிட்டு கோயில்ல மாலை இருக்கும். ஆமா அதை எடுத்து என் கழுத்துல போட்டுக்கிட்டு ஏண்டா அத காசுல என்கிட்ட கொடுத்துட்டியா? காளியம்மா சாரி பார்த்து டிஸ்டர்பன்ஸ். மாலை எடுத்து கழுத்துல போட்டுக்கிட்டு ஆமா கோயில் பூசாரி தேங்காய் உடைக்கிறதுக்குன்னு ஒரு கொடுவா வச்சிருப்பாரு. ஆமா ஒண்ணு வேல் நெட்லியா? இல்லம்மா கொடுவா வச்சிருப்பாங்க. அந்த கொடுவால வாங்கி அம்மா தாயே காளி அம்மா தாயே காளியாயி இந்த பிள்ளை எனக்கு செட் ஆயிட்டா நானே வெட்டிக்கிட்டு செத்து போயிருந்து வை. அப்பதான் சூப்பரா பிள்ளை செட் ஆகும். ஓடாடே ஒரு பெண்களை பார்த்தவுடன் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிறியதா போற மாதிரி பேச்சலா வச்சிருக்கீங்க. போனால் போகட்டும் அண்ணா தீராத வந்திருக்கிற ராசவை ராசவையின் பிள்ளையே மற்றவர்கள் பெரியவர்களும் வயிறு மலைப்புக்கு மரியாதை கூறிய நம்மளுடைய தாய்மார்களும் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் கடலை போல் காட்சியிருக்கிறார்கள். மாணவிகள் அனைவர்களும் ஏன் என்ன காரணம்? கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஆமா மதிப்புக்கு மரியாதைக்குரிய சேர்மன் ஐயா அவர்கள் இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆமாங்க நாடகம் அரங்கேற்ற செய்து அனைத்து உள்ளங்களும் நம்மளுக்காக பேர் ஆதரவு விட்டிருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் நம்மளோட நாடகத்தின் சார்பாக மாத்திர நன்றி என்று எழுத வணக்கம். சேர்மன் ஐயா அவர்களும் ராமதாசன் அண்ணா அவர்களும் எனக்காக அர்ப்பணம் செய்துள்ளார். இந்த